21வது கேள்வி பாருங்க. ஒளிமின் கலமொன்றின் ஒளியுணர் மேற்பரப்பின் மீது சிவப்பு, மஞ்சள், நீலம், சிவப்பு, மஞ்சள், நீலம் மீடிரன்கள் இப்படி அதிகரிக்குமே. சிவப்பு, மஞ்சள், நீலம் மீடிரன்களா? இந்த பக்கம் போகும்போது மீடிரன் கூடுமே. ஒரு நிற ஒளிக்கற்றைகள் ஒவ்வொன்றும் சம செறிவுகளில் பட செய்யப்படுகின்றன. அந்த செறிவு என்பது போட்டோன் பாய செறிவாய்க்கணும். வாட்மீட்டர் -12 போட்டோன் பாய செறிவாய்க்கும். சரியா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒளி மின்னோட்டமாய் களத்தின் குறுக்கே பிரிக்கப்படும் அழுத்த வேறுபாடு வியுடன் மாறுபடுவதை வகை குறிப்பது சாத்தியமானது. அப்ப மீடிரன் வித்தியாசப்படுது. போட்டோன் பாய செறிவுகள் சமனாக இருந்தா எங்களுக்கு மின்னோட்டங்கள் சம முடிவுக்கு போகலாம். அது ஒரு எடுகோளுக்கிணங்க இந்த வெவ்வேறு நிறங்கள் படும் போட்டோன்ல இலத்திரன் காலப்படு சதவீதங்கள் சமனன் எடுக்கணும். அந்த எடுகோளுக்கிணங்கள அதாவது சிவப்புல 100 போட்டோன் பட்டா ஒரு 3 இலத்திரன் காலப்படுமா இருந்தா மஞ்சள்லையும் அதே தான். ஒரு 100 போட்டோனுக்கு 3 இலத்திரன் காலப்படும். அது மாதிரி நீளத்திலையும் அதான் 100 போட்டோன் வந்து விழுந்தா அது 3 இலத்திரனை கால் செய்யணும். உண்மையா இந்த நிறம் மாறும் போது அல்லது மீடிரன் மாறும் போது இலத்திரன் கால் செய்யப்படும் வீதமும் மாறுபாடு. சரியா? அது சிவப்பு, நீலம், மஞ்சள் எல்லாம் ஒரே சதவீதத்துல இலத்திரனை காலாது. ரைட்? சில நேரம் 1 வீதம் காலையிலும், மற்றது 3 வீதம் காலையிலும், மற்ற ஒரு 2 வீதம் காலையிலும் மாறுபடும். இவ்விடத்துக்கு நாம் ஒரு எடுகோள் எடுக்கணும். இலத்திரன் காலப்படுக சதவீதங்கள் சமனு சொல்லியா? ஆகவே அப்படி அந்த அடிப்படையில் சம செறிவுகள் ஆய்ந்தா காலப்படு இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாய்க்கும், மின்னோட்டம் சமனாய்க்கும். அதோட எங்களுக்கு இந்த சாம்பாடு தெரியும். ஒளிமின் விளைவு சாம்பாடு HF சமனாய்க்கும் 5 + Kmax. Kmaxக்கு பதிலாக E × Vs போடலாமே. நிறுத்தும் அழுத்தம் சார்பாக சிம்பிள் எங்க மீடிரன் உயர்வோ அங்க நிறுத்தும் அழுத்தம் உயர்வாய்க்கும். மீடிரன் உயர்வான இடத்துல நிறுத்தும் அழுத்தம் உயர்வாய்க்கும். ஆக மீடிரன் உயர்வான போட்டோன் சக்தி கூடும், அது இயக்க சக்தி கூடும், அது நிறுத்த வேண்டிய அழுத்தமும் கூடும். மீடிரன் அதிகரிக்கும் போது போட்டோன சக்தி அதிகரிக்கும், இலத்திரன் இயக்க சக்தியும் அதிகரிக்கும். எனவே அதை நிப்பாட்ட தேவையான வோல்ட் அளவும் அதிகரிக்கும். ஆகவே இது சிவப்புக்குரியதாயிருந்தா இது மஞ்சளுக்குரியது, அதோட பருமன் கூடிய நீல நிலத்துக்குரியது. மின்னோட்டங்கள் எல்லாம் இப்படியே சமன ஒரே பெருமானம் வரணும். ஒரே போட்டோன் பாய செறிவு என்பதால செறிவுகள் சமன் என்பதால அந்த அடிப்படையில் பொருத்தமானது RYB மின்னோட்டங்கள் சமன். எனவே 5வது ஆன்சர் 21க்கு 5வது தானே? ரைட். நேரடியா தியரி கேள்வி தான். அதான் நேரடியா தியரி கேள்வி. 22 பாருங்க. காட்டப்பட்டுள்ள சொற்கள் இருவாயு இலட்சியமானது. ஆறு கிலோ 12 கிலோ. ரைட். நான் 2 சுற்று வரைந்து கொள்ளுவேன். ஏண்டா ரைட். காடப்பட சுற்று இருவாயு இலட்சியமானது. எக்ஸ் ஆர்பாக y நேர் அழுத்தத்திலும் இதற்குமே எக்ஸ் ஆர்பாக y நேர் அழுத்தம். அவனாசும் இது 0 வோல்ட்டும் இது ஒரு 10 வோல்ட்டும் நினைக்கிறேன். நேர் அழுத்தத்திலும் பின்னர் மறை அழுத்தத்திலும் பேணப்படும் போது எக்ஸை இடையில விலையில் தடைகள் முறை
டயோட் வந்து பாருங்க, இந்த டயோட் வந்து ஒரு முனை இங்கே அடுத்த முனை இங்கே தான் இணைக்கப்பட்டீங்க. டயோட் பாருங்க இப்படி இணைக்கப்பட்டீங்க. நல்லா கவனிக்கும். உண்மை இதெல்லாம் சமாளித்தம், இதெல்லாம் சமாளித்தம், இதெல்லாம் சமாளித்தம். இங்க இணைத்த டயோட் எங்களுக்கு தேவை, இங்க இணைக்கலாம். அப்புறம் என்ன செய்யுது, இவிடத்தால் இதை ரிமூவ் பண்ணி டயோட இங்க இணைக்கிறேன். எனக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு இப்படி இருக்கு. இதுல அதே வேலையை செய்யறேன். இது மீது சமாளித்தம் என்பதால இங்க பார்த்தா நான் கொஞ்சம் அந்த சுற்று பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இங்க இணைக்கிறேன். பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி அவங்களே இணைக்கலாம். அதாவது டயோட் முன்முக கோடலா பின்முக கோடலான்னு தீர்மானிக்கிறதும் ஈஸி மாதிரி. முதலாவது செல்லும் பாபம், டயோட் எப்படி முன்முக கோடலா பின்முக கோடலா? எக்ஸார்பாவை உயர் அழுத்தமாயிக்குது. டயோட் மின்னோட்டம் எங்கேருந்து இங்க வர பார்க்கும். இந்த டயோட் முன்முக கோடலா பின்முக கோடலா? முன்முக கோடல். ஒரு இலட்சிய இருவாய் தானே ஐடியல் டயோட். இலட்சிய இருவாய் இருந்தா முன்முக கோடல் தடுப்பழுத்தம் பூச்சி ஆகியதுக்கு ஒப்பானது. ஒரு கம்பி இணைத்து ஷார்ட் சர்க்கிட்டான மாதிரி தடை பூச்சி, அது அழுத்த வித்தியாசம் பூச்சி. ஆகவே இவ்வளவு கவனிக்கணுமா? நான் இப்ப அடுத்து அழிக்க போறது. முதலாவது விலங்கு எடுக்கணும், இங்குள்ள இருவாய் இங்க கருதுறாங்க உங்களுக்கு. அதேதான் சுற்றுல மின்னியல்புபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பார்க்கறதுக்கு இது ஈஸி ஆயிக்குது, விலங்கு எடுக்கிறதுக்கு ஈஸி ஆயிக்குது. அது இப்ப வயலேந்து எக்ஸுக்கு இங்கே மின்னோட்டமோடும். அப்ப இந்த மின்னோட்டத்துக்கு இது முன்முக கோடல் அனுமதிக்கும். முன்முக கோடலை தடை பூச்சியம் அல்லது அழுத்த வித்தியாசம் பூச்சியம். எனவே இது ஒரு ஷார்ட் சர்க்கிட் மாதிரி கருதல், ஷார்ட் சர்க்கிட் மாதிரி கருதல். ஆக உண்மையா என்ன செய்யும், அப்ப இந்த 6 கிலோ ஷார்ட் ஆயிடும். இந்த 6 கிலோவும் தொழிற்படாது, 6 கிலோவும் தொழிற்படாது, இது தொழிற்படாது. ஆகவே பாருங்க, இந்த இணைப்பும் இந்த இணைப்பும் இப்ப எப்படி இந்த 6ம் 12ம் சமானம். சரியா? இது தொழிற்படாது, என ரிமூவ் பண்ணலாம். இது தொழிற்படாது, ரிமூவ் பண்ணலாம். சரி. இப்ப இது ரெண்டும் 6ம் 12ம். XY 6 தர 12 கீழ் 6 சா 12. 6 தர 12 கீழ் 6 சா 12 18. 4 கிலோமீட்டர், 4 கிலோ. படத்துல செய்தாங்க மாறி பேணுகாம எக்ஸார்பா Y தாள அழுத்தத்தில் -10 வோல்ட் எடுப்புமே. இப்ப மின்னோட்டம் இங்கல போகத்தான் எத்தான் நிற்கும், உயர் அழுத்தத்திலையும் தாள அழுத்தத்தை நோக்கி. ஆக இந்த மின்னோட்டத்துக்கு இது பின்முக கோடு, அப்ப தொழிற்படாது, மின்னோட்டம் ஓடாது. என்ன நீக்கலாம் சுற்றிலிருந்து. உண்முக கோடலா இருந்தா சுற்றிலிருந்து நீக்கல ஒரு தடை கம்பி இணைப்பு கம்பியால் இணைக்கிய. பின்முக கோடலா இருந்தா உங்களை நீக்கலாம். மின்னோட்டத்தை எப்படியும் கடத்தாது தானே, ஒருத்தன் நீக்குது. இப்ப எப்படி சுற்று தொழிற்படக்கூடிய சுற்றுறது 12 எவ்வளோ 6 கிலோ. மேலுக்கு 12 கிலோ, கீழுக்கு 12 கிலோ சமாந்தரம். ஆகவே விளைவு 6 கிலோ. எனவே 6XY வரும் 6 கிலோ. ஆன்சர் எத்தனாவது? 5வது. சரிதான், 22 5வது ஆன்சர். ஆன்சர். இது சரிதானே? 22வது கேள்வி. அப்ப முதலாவது எப்படி வந்து எங்களுக்கு முன்முக கோடல் இலட்சிய இருவாய் என்பதால அழுத்த வித்தியாசம் பூச்சியம், அழுத்த வித்தியாசம் பூச்சியம். ஆகவே இணைப்பு கம்பி மாதிரி எடுக்கலாம், ஷார்ட் சர்க்கிட் ஆகும். இதுல பின்முக கோடல் என்பதால மின்னோட்டத்தை கடத்தாது, இருந்தாலும் கடத்தாது, நீ இல்லாட்டையும் எப்படி கடத்தாதுதான். சுற்றிலிருந்து நீக்கி கடத்தலாம். முடிவிலை தடை மாதிரி தான், முடிவிலை தடை மாதிரி. 12 இங்க 12 விலை 6. 23வது கேள்வி. 20 மீட்டர் கனவளவுடைய மூடிய அறையொன்று குறித்த வெப்பநிலையில் உள்ள போது சாரப்பன் 75% ஆகுமா? Right, 20 மீட்டர் கனம் சாரப்பன் 75% ஆகுமா?
குறித்த வெப்பநிலை நிரம்பிய நீராவி திணிவு 20 கிராம். அப்ப இதுல கேபிட்டலையும் போட்டுக்கொள்ளலாம். நிரம்பலாவி திணிவு 1 மீட்டர் கனத்துக்கு 20, இங்க 20 மீட்டர் கனம் உள்ளது. அப்ப எவ்வளவு வரும்? 400 கிராம். இதான் இதை நிரப்ப தேவையான மொத்த திணிவு. 1 மீட்டர் கனத்துக்கு 20 தேவையாம், இங்க 20 மீட்டர் கனம். அப்ப 20 400. இது 75%. அப்ப 75% எவ்வளவு? 75% 4 3. இப்ப 400 4 பிரிச்சா 100 3. அப்ப 300 கிராம் தான் இருக்கும். உண்மையா உள்ள நீராவி திணிவு 300 கிராம். இதை நிரப்ப முடியுமானது 400, 75% என்பதால அது உண்மையா உள்ளது 300 கிராம் ஆயிக்கும். இப்ப கேள்வி, அறையின் சாரவன் 50% ஆக்குவதற்கு, அப்ப 50% ஆக்கணும் எவ்வளவு தேவை? நிரப்ப தேவையான விட அறவாசிகள் 50%. அப்ப எவ்வளவு வரும்? m dash 200 கிராம். 50%க்குரிய நீராவி திணிவு m dash போட்டு 200 கிராம். 75%க்கு 300 கிராம். ஆகவே 50% ஆக்கணும் எவ்வளவு அகற்றணும்? 100 கிராம். ஆகவே டெல்டா m 100 கிராம். ஆன்சர் 4ஆவது. உண்மையா சாரிட 12 பாக்குறது உண்மையா நிரம்பலாவி திணிவிட என்ன சதவீதம் தானே? 75% 4 3 பாங்க. 50% அரைவாசி. சரியா? ரைட். 24ஆவது. வெவ்வேறு சீரான மின்புல வலிமைகளால் அல்பா புரோத்தன் துணிக்கைகள் ஓவிலிருந்து ஆர்முடுக்கப்படுகின்றன. 24ஆவது. புரோத்தன் m திணிவு q ஏற்றம். அல்பா துணிக்கை 4 m திணிவு 2q ஏற்றம். வெவ்வேறு சீரான மின்புல வலிமைகளால் அல்பா புரோத்தன் துணிக்கைகள் ஓவிலிருந்து ஆர்முடுக்கப்படுகின்றன. அவை சமபருமனுடைய இடப்பெயர்ச்சி அடையும் போது அவை சமபருமனுடைய உந்தங்களை பெறுகின்றன. அவற்றின் ஆர்முடுகளின் பருமன்களின் விகிதமானது. ஒரே இடப்பெயர்ச்சியில அவற்றின் உந்தங்கள் சமனா. இட உந்தம் சமனா. உந்தங்கள் சமனம். ஒரு இடப்பெயர்ச்சியில உந்தங்கள் சமனம். இட திணிவு 4 மடங்கு. நான் சும்மா இட வேகம் v எடுப்பேன். 4 m திணிவு வேகம் v ஆயிருந்தா இது 4 v ஆயிக்க. அப்பதானே உந்தங்கள் சமனா பாருங்க. உந்தங்களை பாருங்க. m into 4v, இங்க 4m into v. சரி, உந்தம் சமனாகணும்டா திணிவு 4 மடங்கா மாறினா வேகம் 4 1 மடங்கா மாறும். சின்னது v எடுக்க நம்ம பெரியது 4v என்று ஈஸியா எடுக்கலாம். இது சம தூரத்துல சம உந்தமா? சம தூரத்தில் சம உந்தம் இது. இப்ப கேள்வி, ஆர்முடுகல்களோட விகிதம். ஆர்முடுகல்களோட விகிதம் பிணைகளுக்கு v வர்க்கம் u வர்க்கம் இரண்டு யோசிக்கலாம். ஆரம்ப வேகம் 0, ஒரு இடப்பெயர்ச்சி. அப்ப ஆர்முடுகள் v வர்க்கத்துக்கு நேர்ந்த சமம். ஆர்முடுகள் v வர்க்கத்துக்கு நேர்ந்த சமம். எஸ்ஸும் ஒன்றுதானே. இப்ப a v வர்க்கத்துக்கு நேர்ந்த சமம். அவன் முதலாவது அல்பா, ரெண்டாவது இது தந்திக்கிறேன். நான் மாறி எடுத்துக்கிறேன், பரவாயில்ல. அவன் சந்திக்க முதலாவது அல்பா, ரெண்டாவது தான் புரோத்தன். ஆகவே விக்கு 4v என்றாடு வர்க்கம் 1க்கு 16 வரும். 1க்கு 16. ஆகவே 5வது ஆன்சரா 24 5வது. சரி, வேகங்களோட விகிதம் பாருங்க. வேகங்களோட விகிதம் அல்பா துணிக்கைக்கு புரோத்தன். வேகங்களோட விகிதம் எடுத்து வரும் 4க்கு இல்ல 1க்கு 4 அல்பா புரோத்தன். அட வர்க்கத்தை தான் ஆர்முடுகள் நேர்த சமனாயிக்குது. வர்க்கம் எடுத்தா 1க்கு 16.
அப்ப ஆன்சர் 5வது 24 5வது. சீரான மின்புலம் மட்டுமுள்ள பிரதேசத்தில் நேராக ஏற்றப்பட்ட புள்ளித்திணி ஒன்று எரியப்பட அதன் பாதை காட்டியவர் அமைகின்றதாம் பின்வரும் கூற்றுகள் சரியான அல்ல சரியானவை. இது எதுக்கு ஒப்பானது இந்த பாதை? ஒரு எரிய பாதை மாதிரினா. ஆகவே பாருங்க, கீழ் நோக்கிய ஈர்ப்பு புலத்துல திணிவுகள் எரிய பாதையில இயங்குற மாதிரி தான், அதே மாதிரிதான் சீரான மின்புலத்துல நேரேற்றங்களும் அல்லது மறையேற்றங்களும் எரிய பாதையில இயங்கலாம். இது நேரடியாகவே அதுக்கு ஒப்பிடலாம். எங்களுக்கு எப்படி இது ஒரு திணிவாக இருந்தா ஈர்ப்பு புலம் கீழ் நோக்கி இருக்கணும். அப்ப நேரேற்றமாக இருந்தா அதுல மின்புலம் எப்படி கீழ் நோக்கி. இந்த ஏற்றத்தை நீங்க எந்த புள்ளியில கருதினாலும் அதுல விசை, தொழிற்பாடு விசை பாருங்க. உதாரணத்துக்கு எக்ஸ் என்ற புள்ளியில உதாரணத்துக்கு அல்லது இந்த புள்ளியில் உள்ள போகுது, அல்லது y என்ற புள்ளி தான் இந்த புள்ளியில் உள்ள போகுது. அப்ப எரிய பாதையில இயங்குற திணிவுகள்ல தொழிற்பாடு ஒரே ஒரு விசை, நிலை குத்தாக கீழ் நோக்கிய ஈர்ப்பு விசை mg மாதிரி இதுல மின் விசையாயிக்கணும். நேரேற்றத்துல மின் விசை கீழ் நோக்கி தொழிற்படணும்டா மின்புலமும் கீழ் நோக்கியதான் இருக்கணும். அதுதான் பாருங்க, mgக்கு ஒப்பான விசை fe EQ கொண்டு வரும். இங்கே மாதிரி தான் EQ கொண்ட விசை mgக்கு ஒப்பானது mg மாதிரி EQ இங்கே மாதிரி தான் EQ. ரைட். பந்தடிப்புல பாப்போம். புள்ளி எக்ஸில் உள்ள மின்னழுத்தத்திலும் இதான் புள்ளி எக்ஸ், புள்ளி வயல் உள்ள மின்னழுத்தம் உயர்வான். கூட்டுறப்ப ஒன்னவங்களுக்கு ஈர்ப்பு அழுத்தம் மாதிரி யோசிக்கலாம். ஈர்ப்பு அழுத்த சக்தி எக்ஸ்ல உயர்வா வயல் உயர்வா? ஈர்ப்பு அழுத்தமா இந்த மேலு போகும்போது அழுத்த சக்தி உயர்வு, இப்ப வயல உயர்வு. அதே மாதிரி மின்னழுத்த சக்தி எக்ஸை விட வயல உயர்வாயிருக்கும். ஆகவே புள்ளி எக்ஸில் உள்ள மின்னழுத்த மின்னழுத்தத்திலும் புள்ளி வயல் உள்ள மின்னழுத்தம் உயர்வு. சரி, அதெல்லாம் பொதுவா நீங்க ஒரு முடிவா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மின்புலம் வழியே மின்னழுத்தம் குறைபாடு, இப்ப கீழே வர மின்னழுத்தம் குறையணும். ஆகவே y என்பது மேலுக்குள்ள ஒரு புள்ளி, எக்ஸ் என்பது கீழுக்குள்ள ஒரு புள்ளி. ஆகவே கீழே வர அழுத்தம் குறையணும். இப்போ y விட எக்ஸ் குறைவு, மறுதல எக்ஸை விட y உயர்வு. மின்புலம் வழியே மின்னழுத்தம் குறையணும். ஆகவே கீழ் நோக்கி வரும்போது மின்னழுத்தம் குறையணும். இது மேலுக்குள்ள ஒரு புள்ளி, கீழுக்குள்ள ஒரு புள்ளி, கீழே வர அழுத்தம் குறையணும். எக்ஸில் உள்ள மின்னழுத்தத்திலும் வயலுள்ள மின்னழுத்தம் உயர்வு. சரி, வயலின் எக்ஸ் வரும்போது கீழ் நோக்கி வரும்போது குறையும். திணிவான இயக்க சக்தியினது மின்னழுத்த சக்தியின் கூட்டுத்தொகை குறித்த பாதை வழியே மாறலி. சரி, வேற புலங்கள் இல்லதானே. அப்ப மொத்த வளவினாவாக்கு இயக்க சக்தியும் ஈர்ப்பழுத்த சக்தியும் மாறலி ஆயிக்கணும். இங்க ஈர்ப்பழுத்தம் இல்லை. இப்ப உள்ளது மின்புலம் மட்டும்தானே, மின்புலம் மட்டும்தானே உள்ளது இதுல. ஆகவே ஈர்ப்பழுத்த சக்தி பதிலா மின்னழுத்த சக்தி. இதுல சக்தி இழப்பு இல்லை என்பதால இதுல இயக்க சக்தியும் மின்னழுத்த சக்தியும் கூட்டுத்தொகை ஒரு மாறலி ஆயிக்கணும். சரி,
சியும் சரியா மின்புல திசை தாளின் வழியே கீழ் நோக்கி இருக்கும். ஆன்சர் ஏபிசி எல்லாம் சரி. 25க்கு 5வது தானே நாங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது நிறை சீரான கீழ் நோக்கி ஈர்ப்பு புலத்தில் உள்ள ஈர்ப்பு விசை, அதாவது நிறை காரணமாக எப்படி ஒரு பரவளைவு பாதையில் இயங்குதோ அதே மாதிரி மின் விசையை கொண்டும் பரவளைவு பாதையில் இயங்கலாம். இது மறையேற்றமாகவும் நீக்கலாம். மறையேற்றமா இருந்தால் புலம் மேல் நோக்கி புலம் மேல் நோக்கி புலம் மேல் நோக்கி இருந்தா மறையேற்றத்திலையும் கீழ் நோக்கி விசை தாக்கும். அந்த விசை நிறைக்கு ஒப்பானது. அந்த பாதையை ஒப்பிட்டு பெறுது. சரியா? பாதையை ஒப்பிட்டு பெறுது. இதோட பழமையான எரிய பாதையோட. சரியா? ரைட். 26 0.6 கிலோகிராம் திணிவுடைய கேத்தலானது 30 வெப்பநிலையில் உள்ள 2 கிலோகிராம் நீரை கொண்டுள்ளதாம். கேத்தல் ஆக்கப்பட்ட திரவியத்தினதும் நீரினதும் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையை தரப்பட்டிருக்கிறது. சூழலுக்கு வெப்ப இழப்பு ஏற்படாது கேத்தல் தொகுதிக்கு 1.4 கிலோவாட் எனும் மாறாவீதத்தில் வெப்பம் வழங்கப்படுகிறதாம். நீரின் கொதிநிலை 100 ஆயின் அது கொதிக்க ஆரம்பிக்க எடுக்கும் குறைந்தபட்ச நேரம் யாது? இப்போ Q சமன் MS கேத்தல் MW SW நீர் பிளஸ் டெல்டா டி பிளஸ் அல்ல இன்டு டெல்டா டி. இது P இன்டு டி வலுத்தர நேரம். வலு 1400 நேரம் தான் கேள்வி. இது 0.6 கிலோகிராம் தன்வெப்ப கொள்ளளவு 900. அப்போ 0.6 தர 900 பிளஸ் நீரத்தினிவு 2 கிலோகிராம் 4200. டெல்டா டீட்டா என்பது 30 100 அப்போ 70. ஈஸியா சுருக்கலாம் போல இருக்குது. 70 140 2 அப்படிங்க 20 முறை இந்த சுருக்கலாம். நாங்க பெருகட்டிக்குமே 20 டி சமனாய்க்குமே எவ்வளவு? 540 பிளஸ் 8400. அப்படியா? 20 டி சமன் 8940. 0 சுருக்கலாம். டி சமனாய்க்கும் 4 4 7. 26க்கு 2வது ஆன்சர். 26க்கு 2வது ஆன்சர். இருபத்தி 7வது புவியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு புல வலிமை G ஆகவும் கோள் ஒன்று புவியின் எண் மடங்கு ஆரையும் எம்மடங்கு திணிவையும். அப்ப ஜிக்கு சாம்பாடு நேரடியா GMO R². இப்படித்தானே? இப்ப பாருங்க, என் மடங்கு ஆரையும் எம்மடங்கு திணிவாம். இப்ப திணிவ எம்மால பெருக்கணும், ஆரைய எண்ணால பெருக்கணும். அப்ப எண் வர்க்கம் வரும். எம் மடங்கு திணிவாம், என் மடங்கு ஆரையம், ஆரையோட வர்க்கமே அவ என் வர்க்கம். ஆகவே G டேஷ் எடுத்தா புதியது சமனாயிக்கும் G இன்டு இதான புதிய காரணி வரப்போறது எம்மின் கீழ் என் வர்க்கம். இது G இன்டு புதிய காரணி எம்மின் கீழ் என் வர்க்கம். 3வது ஆன்சர் 27க்கு 3வது சரியா? மாற்றத்தை மட்டும் விளக்கெடுத்தா சரிதானது? இது எம் மடங்கா மாறுது, இது என் மடங்கு. அப்ப வர்க்கத்தா இது வர்க்கம் உள்ளதால் இங்க வர்க்கம் வரும். இதுதான் புதிய காரணி பெருக்கப்பட வேண்டியது. ஜிய எம்மிக்கு என் வர்க்கத்தால பெருக்கினா சரி. 3வது ஆன்சர் 28.
யூ வடிவ வளைக்கப்பட்ட வட்ட குறுக்கு வெட்டுடைய மென்னிரும்பு கம்பியில் ஒரு பகுதி. இது மென்னிரும்பா? மென்னிரும்பு கம்பியின் ஒரு பகுதி மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு காவட் கட்டப்பட்ட கம்பி சுற்றப்பட்டு குறித்து காட்டப்பட்ட திசையில் மாறா மின்னோட்டமாக செலுத்தப்படுகின்றது. அதன் தளத்தில் காந்தப்புலத்தின் திசை அறியும் காந்த ஊசிகள் குறித்த நிலைகளில் தகுந்தவாறு வைக்கப்பட்டுள்ளன. அவை காட்டும் திசைகள் முறையே பின்னர் எச்சரிமானம் சரியாக காட்டுகின்றது. பாத்தீங்களா, மின்னோட்டம் என்பதால காந்தப்புலம் இங்களவர் இதால வார காந்த புலங்கள் பாருங்க. இது எண்முனையா இருக்கும், காந்தத்தின் எண்முனை வெளியேறும், இது உள்வரும் எஸ் முனையா இருக்கும். அப்படித்தானே? மின்னோட்டம் இங்கல வந்தா காந்த புலம் இங்கல இருக்கும். ஆக மென்னிரும்பினூடாக நிறைய காந்த விசைக்கோடுகள் வரும். இப்படி வந்து இதால வந்து இப்படி போகணும். இது எக்ஸாக்டா இப்படி இல்லை, ஆனா இப்படித்தான் வரணுமா? இது அப்படியே எஸ்முனையா மாறிக்கும். இதுவும் எஸ்முனை மாறி தொழிற்பாடு. மென்னிரம்பு விரைவா காந்தமா மாறும். ஆக மென்னிரம்பு இந்த முனை எஸ்முனையா மாறும். இந்த இடத்துல சுருள் உருவாக எஸ், இங்கு வர எஸ்முனையா மாறு மாதிரி கருதலும் மாறும். இல்லை இப்படி போகும். இதால் இப்படியும் வரும் காந்த விசைக்கோடு. எங்களுக்கு பாருங்க, காந்த ஊசிகள் வைக்கப்பட்ட இடங்களை பாருங்க. ஒன்று ஏ. இப்ப ஏன்ற இடத்துல இந்த திசையெல்லாம் காந்த புலம், அப்ப காந்த ஊசி இந்த திசையை காட்டும் ஏல. அடுத்த பி. பில இந்த திசையில காந்த புலம், அப்ப காந்த புலத்தின் திசையை தான் காந்த ஊசி காட்டும். திரும்ப சில ஏபிசி காந்த விசை கோடுகளை கெஸ் பண்ணி எடுத்தா சரி. இது சுருள காந்த முனைவு தென்முனைவு, அது இதுவரை தென்முனைவா கருதலாம். இது விரைவா காந்தமா மாறும் மெல்லிரும்பு. இந்த எஸ் முனை இங்க வர மாதிரி கருதலாம். அப்ப எண்ணில இந்த எஸ்க்கு இப்படி போற மாதிரி. இந்த இடத்துல இந்த திசையில ஏல, இதுல வைத்து இந்த திசையில பில, இங்கல வந்து இந்த திசையில சி. அது ஆன்சர் எது வரும்? ஐந்தாவது 28க்கு 5வது. பத்து சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பரிமாணங்களை உடைய செவ்வக கம்பி தடத்தின் தளத்திற்கு செங்குத்தாக பிரயோகிக்கப்படும் காந்தப அடர்த்தியானது 0.5 செகண்டில் இப்படி இந்த காந்த புலம் சும்மெடுப்ப இப்படி இருக்கணும் சொல்லியா. 0.5 செகண்ட் நேரத்தில் 0.01 இருந்து 0.05 சீராக மாற்றம் அடைகிறது. தடத்தில் தூண்டப்படும் மின்னியக்கு விசை ஈயாது. அப்ப E சமன் காந்தப்பாய மாற்ற வீதம் டெல்டா φ/t. இங்க காந்தப்பாய அடர்த்தி தான் மாறுது. டெல்டா பி இன்டு பரப்பளவு மாற்றம் இல்லை. காந்தப்பாயம் என்பது காந்தப்பாய அடர்த்தி தர பரப்பு. அப்ப காந்தப்பாயத்துல மாற்றம் என்பது அது அடர்த்தியில மாற்றம் தர பரப்பு. காந்தப்பாய அடர்த்தி மாற்றம் எவ்வளவு? 0.01 இருந்தது 0.005 மாறுண்டா மாற்றம் எவ்வளவு? 0.005. காந்தப்பாய அடர்த்தி மாற்றம் நேரடியா பாருங்க. டெல்டா பி உங்களுக்கு எடுக்கலாம். 0.01 இருந்து 0.005 கழிங்க. கழிச்சா எவ்வளவு வரும்? 0.005. பரப்பளவு 5 தர 10, 50 தர 10 -4. நேரம் 0.05. ஒரு 0 இது கொடுக்கிறேன். இது ஒரு 0 கொடுத்தா இதுக்கு 0.05 மாறும். இது இந்த 0 இதுக்கு எடுத்தா 0.05 மாறும். அப்ப இது கேன்சல் ஆகும். அப்ப 0 கேன்சல். 5 தர 10 -4.
அதாவது 0.5 10 மைனஸ் 3 0.5 மில்லிவோல்ட் 0.5 மில்லிவோல்ட் சரி ஆன்சர் 29க்கு முதலாவது 29க்கு முதலாவது And 30 கேள்வி பாருங்க சீரான குறுக்கு வெட்டு பரப்புடைய திண்ம உருளை ஒன்று H உயரமுடையதாம் அது நெருக்கும் தகவற்ற ஓய்விலுள்ள திரவம் ஒன்றில் தனது உயரத்தின் எச்சாலம் அமிழ்ந்திருக்க காட்டியவாறு சுயாதீனமா மிதக்கிறதாம் அதன் மீது M திணிவுடைய குற்றியானது வைக்கப்பட அது முழுவதும் திரவத்தில் மட்டமட்டாக அமிழ்ந்து காட்டியவாறு சுயாதீனமாக மிதக்கின்றது உருளையின் திணிவு M யாது நேரடியா நேர்வித சமண வைத்து எடுக்கலாம் எப்படி H மைனஸ் Hக்கு M ஆக இருந்தா Hக்கு யாருன்னு போட்டாலே விட வரும் H மைனஸ் Hக்கு சிம்பிள் M ஆக இருந்தா இந்த Hக்கு யார் இதுதான் கேபிட்டல் M இப்படி எடுக்கலாம் அதாவது H மைனஸ் H அமிழ்வதற்கு தேவையான அதாவது விசை mg ஆக இருந்தா H அமிழ்வதற்கு தேவையான விசை யாருன்னு காணுமா ஏன்னா அப்படியே விடைக்கு போகலாம் எத்தனாதான் சொல்றப்பா அப்படி இல்லாட்டி நாங்க இப்படி செய்வோமா அவங்களுக்கு திருப்தி போதாட்டி நாங்க இப்படி செய்வோம் mg இங்க மேலுதைப்பு u ஈழ மேலுதைப்பு நான் இப்படி போடுவேன் பாருங்க டெல்டா யூன்னு சொல்லி மாற்றத்தை மாற்றும் அதாவது இந்த M திணிவுக்காக மாத்திரம் அமிழ்ந்துள்ளது இந்த M திணிவுக்காக மாத்திரம் அமிழ்ந்தது H மைனஸ் H அப்படித்தானே இந்த M திணிவை மிதக்க வைப்பதற்கு அமிழ்ந்த ஆழம் வந்து நல்லா வசந்த கேட்டுக்கோங்க இந்த M திணிவை மிதக்க வைப்பதற்கு தேவையான மேலுதைப்பை பெற அமிழ்ந்த ஆழம் வந்து எவ்வளவு H மைனஸ் H அந்த பகுதியில் உள்ள மேலுதைப்பு இந்த நிறைக்கு சமனாயிருக்கு அது முதலாவதுல போடலாம் எங்களுக்கு இந்த மாதிரி U7 VROG நான் ரெண்டு சந்தர்ப்பத்தையும் போட வைப்பாரு அதாவது U7 mg முதலாவது சந்தர்ப்பம் இதுல பாருங்க குறுக்கு வெட்டு ஏன்னு எடுத்தா AH ρg சமனாயிக்கும் கேபிட்டல் mg ஒரு சாம்பாடு ரெண்டாவது மாற்றத்தை போடு டெல்டா யூ அதாவது டெல்டா யூ சமன் சிம்பிள் mg இது முதலாவது கணக்குகளே U சமன் கேபிட்டல் mg அதுல இது வரும் ரெண்டாவது டெல்டா யூ சிம்பிள் mg சமனாயிக்கும் அது சமனாயிக்கும் A into H minus H ρg சமன் சிம்பிள் mg ரெண்டாவது ரெண்டாவது வகுத்தா A ρg கேன்சல் A ρg கேன்சல் அப்ப இது வரும் H இன் கீழ் H minus H இங்க G கேன்சல் கேபிட்டல் M இன் கீழ் சிம்பிள் M capital M சமன் M into H இன் கீழ் H minus H நான் முந்தி எடுத்த முடிவு தானே H minus H க்கு சிம்பிள் M ஆயிருந்தா H க்கு யாது அந்த சரியா அதாவது இப்படியா கேபிட்டல் M சமப்படுத்துறதுக்கு அமிழ வேண்டிய ஆழம் H ஆக இருந்தா சிம்பிள் M மாறிய சிம்பிள் M மிதக்க வைப்பதற்கு அமிழ வேண்டிய ஆழம் சிம்பிள் M மிதக்க வைப்பதற்கு தேவையான மேலுதைப்பை பெற அமிழ வேண்டிய ஆழம் H மைனஸ் H இருந்தா இந்த கேபிட்டல் M மிதக்க வைப்பதற்கு தேவையான மேலுதைப்பை பெற அமிழ வேண்டிய ஆழம் H அதை வைத்து காணும் இங்கு சிம்பிள் M இந்த முதலாவது நான் செஞ்சதா H மைனஸ் Hக்கு M ஆக இருந்தா Hக்கு யார்
ரைட். ஆன்சர் எத்தனாவது? நான்காவது ஆன்சரு. ஓ, நான்காவது ஆன்சர் 34.